ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாப்பாளையம் பிரிட்ஜு தாண்டி வந்து நிற்கிற சர்வீஸ் ரோட்டில் லோடு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் தான். சான்கோ பீச் ரோடு சான்கோட போய் ஏற்றணும். ஆனால் இது கம்பெனி தான் என்னன்னு தெரியல. கம்பெனி எதுவும் தெரியல. ரிட்டர்னு வந்து எம்டியா என்ன எதுவும் தெரியல. எல்லாம் காலைல சொல்கிறேன், நீங்கள் போய் ஏற்றுங்க அப்படின்ட்டாங்க. சரி, ரைட், வாங்க போய் ஏற்றுவோம். அப்படி பார்க்கலாம் சின்னதா. நம்மளாம் வந்து சரி இன்னைக்கு லோடு இல்லை, ஏன்னா நிப்பாட்டுவோன்னு சொல்லிட்டு வர நேரத்துலலாம் இங்கே இடமே இருக்காது. லோடு சொல்லி போகிறேன், இப்போ தான் இடம் இருக்கும். சரி, ரைட், அப்படியே போயிட்டு டீசலை போட்டுக்கிட்டு போவோம். இந்த தடவை எப்படி லைன் நிற்குதா என்ன தெரியல. போன தடவை பார்த்தீங்கன்னா சான்கோட தான் ஏற்றிருப்போம். பயங்கர லைன் நின்று டிராஃபிக்கில் நவுத்திட்டு போயிருப்போம். இப்போ எப்படி ஆகுதுன்னு தெரியல, போய் பார்க்கலாம். 32,346 லிட்ரு பீச் ரோடு சான்கோ எப்படி இருக்கு தெரியல. போன தடவை பார்த்தீங்கன்னா ஆண்டாளகுப்பத்துலேருந்தே டிராஃபிக்கு தான். இந்த தடவை போகுது, கொஞ்சம் போய் தான் பார்ப்போம் எங்கே போய் நிற்குதுன்னு. அப்பா, யாருன்னா ஒரு பிரிட்ஜு ஏறிட்டு இருக்கேன். இது வரைக்கும் லைன் இல்லை. பிரிட்ஜு வரைக்கும் லைன் இல்லைன்னு பார்த்தா பிரிட்ஜு ஏறி இறங்கி முடிக்கிறதுக்குள்ளே லைன் நிற்குதுப்பா. பிளாட்டுக்குள்ளே வந்துட்டேன். கொடுத்து பாஸ் போடுவோம். பாஸ் போட்டேன், போயிட்டு பெட்டியை தேடுவோம். நம்ம வண்டிக்கு நடுவில் ஆர்டிஜி கிராஸ் ஆகுதுப்பா. ரைட், இந்த பாக்ஸ் தான் ஏற்றணும். வண்டியை பாயிண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். பாக்ஸ் வந்து அதுவும் அங்கே இருக்குது, அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில். இங்கே ஆர்டிஜி வேலை செஞ்சிட்ருக்கு. அவர் 2 வண்டி ஏற்றி முடிச்சுட்டு வரேன்ட்டாப்புல. நமக்கு தான் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பெட்டி எடுத்தால் தான் நம்மளது ஏற்ற முடியும். ரைட், பெட்டி ஏற்றியாச்சு. வண்டி இது நிற்குது. எங்கே இன் பாஸ் போட்டோமோ அங்கேயே அவுட் பாஸ் போட வேண்டும். அவுட் பாஸ் போட்டாச்சு. வாங்க, இங்கேருந்து வெளியே போகலாம். கேட்டில் அவுட் பண்ணி டைம் 3 மணி ஆகுது. ஸ்ட்ரைட்டாக போகலாம். குவாரியில் ஓடுற ட்ரக்கு வெறும் சேஸு, டயர் இல்லாத இருக்கு. இங்கே இந்த வண்டி போச்சுன்னா நம்மளால் போக முடியாது. எத்தனை வண்டி முன்னாடி இருக்குன்னு தெரியல. குட் மார்னிங் மக்களே. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் தான். காலையில் 5 மணிக்கு இங்கே வந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:30 மணி ஆகுது. 2.5 மணி நேரம். இன்னும் கண்ணு எரியுதாண்ணா. Sorry, thank you. சரி, ரைட், வாங்க புறப்படலாமா?
576 கிலோமீட்டர் காட்டுது. மொத்தம் 20 வண்டி. வண்டிங்கெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் தான் கொஞ்சம் கடைசியாக வந்தேன். ஓ, டீனா குடிச்சிட்டு போ. ஃபாஸ்டேக்ல வேற காசு கம்மியாக தான் இருக்கும். ரோடு போட்டாங்க, காசு போட்டால் போட்டு விட்டுடலாம், போட்டாவது விடலாம். இந்த டோல்கேட் பாஸ் ஆகுமா? எவ்வளோ இது? 460, 500 சில்லறை நினைக்கிறேன். இது 565 ரூபா. ரிசீவ்ல கொரியர் போனோ, நானும் கொரியர் தேடிட்டு வரேன். கிடைப்பனா இருந்தது. இந்த ப்ரொஃபஷனல் கொரியர்ல போட்டா அந்த தெலுங்கானா அட்ரஸ் போக மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் டிலே ஆகுது போல. அதனால இந்த டிடிடிசி அதுல ஒரு கொரியர் இருக்குல்ல, அதுல போக சொல்றாங்க. நானும் பார்த்துட்டே வரேன், ஒன்னையும் காணோம். கோவில்பட்டியில இருக்குது தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம ஹை டைம்ல பாஸ் பண்ணி வச்சோமா, நீங்க போற வேலை கல்ல பார்க்கலாம். அப்படியே இருந்தாலும் நம்ம எல்லாம் மெயின்ல ஹைவேஸ்ல போற மாதிரி போனோம். இருந்தாலும் ஏன்னா ஊருக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. எங்க ஊருக்குள்ள போய் நம்ம போக முடியும்? நெல்லூர் நாங்கள் போறேன். போன தடவை பார்த்தீங்கன்னா போன 10 நாள் 10 நாள் போன மாசம் ஃபுல்லாவே ஆந்திரா ஜனங்கள்லாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருந்தது, வெயில் இல்லை, வண்டி ஓட்டம் நல்லா இருந்தது. அப்படியே போயிடலாம். இந்தியா வெயில் பிரிச்சு எடுக்குதுப்பா. வண்டிக்குள்ளாலேயே போறப்ப அனல் அடிக்குதா, வெளியே இருந்தா அப்படிதான் தெரியும். பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் தூரம் போனோம்னா நெல்லூர் அவுட்டு தாண்டிடுவேன். காவேரி கிட்ட வந்துட்டேன். தூக்கம் சொக்குது. அடி வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, அப்படி இருந்தும் தூக்கம் சொக்குது. சரி, எங்கன்னா ஓரம் கட்டி நிப்பாட்டு. வெயில் வேற பட்டைய கிளம்புதா, நேரம் கழிச்சு போகலாம். வெயில் ஒரு பக்கம் கொளுத்துது. ரைட், எதனா நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு தண்ணி சோட்டிக்கிட்டு ஒரு துணியில போட்டு கிளம்பலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே என்ன சாப்பிட்ணுன்னா ஆர்ஆர் ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட சாப்பாடு 150 ரூபா நினைக்கிறேன். 150. பிரியாணி வாங்க போனால் 250. அந்தாண்ட போனால் ரைஸ் தான் கிடைக்கும். அப்புறம் அந்தாண்ட போனால் சப்பாத்தி கிடைக்கும். என்ன ஹோட்டல் இருக்கா இல்லை ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கோ? எல்லாம் கடப்பாக்கல்ல போட்டுட்ருக்காங்க. பப்பு கேட்டோம்னா ரவுண்டு தான் வைப்பான். வேற என்ன சாப்பிட்லாம்? मील्स मिलेगा और बिरयानी मिलेगा, फ्राइड राइस मिलेगा, बिरयानी दम्मा 5 पीस है हम दम्मे मलो. பொருள் வந்து விட்டது. பிரியாணி சட்டி பாருங்க பெருசாக இருக்குது, ஆனால் ஆழம் இல்லை. எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். இங்கே தயிரும் குழம்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு லெக் பீஸ் இருக்குது, அதில் ஒரு பீஸ் இருக்குது. சரி, சாப்பிடுவோமா? கார் அம்மா டிக்கர்
சாப்பிட்டு வந்துட்டேன். 220 ரூபா. 220 ரூபாய்க்கு வந்து நம்ம ஊர் இது மாதிரி இல்லை, நம்ம ஊர் பிரியாணி மாதிரி வராது. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அரிசி வேற வேறையாக இருந்ததா கொஞ்சோண்டு வச்சிட்ட சாப்பிட முடியல. சரி ரைட்டு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த கிளம்பா. புறப்படலாமா? டைம் 5 மணி ஆகுது. இந்த கம்பெனியோட அட்ரஸுக்கு தான் குழப்பறாங்க மக்களே ஆளாளுக்கு. ஏற்கனவே போன கம்பெனி தான் இதுவோ அப்படின்றாங்க. ஆனால் அது வேற அட்ரஸ் போட்டிருந்தது, இது வேற அட்ரஸ் போட்டிருக்கு. ஒரே கம்பெனி பேரில் 2 அட்ரஸ் எப்படி வரும்? அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அங்கே போனால் தான் தெரியும் போல. போய் செக்யூரிட்டி கேட்டில் பில்லை கொடுத்தா தான் சொல்லுவான் போல இதுவா அது வேற எங்கன்னா வருதுன்னு. ஒன்றும் புரியல. சரி ரைட்டு, போய் தான் பார்ப்போம். நான் ரயில் பெட்டிகளோட சக்கரம் போய் நான் கூட்ஸ் ட்ரெயினுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசஞ்சர் ட்ரெயினு கூட வேறு மாதிரி இருக்கும். அதில் டிஸ்க் பிரேக் வச்சா மாதிரிலாம் தான் வருது. இது சாதா. தண்ணி இல்லாத இருந்தது, மழை பெய்ஞ்ச உடனே தண்ணி சேர்ந்துச்சு. பத்தில ஏரியில இவ்வளோ தண்ணி நிற்குது பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காவேரி ஊர், அதான் தாண்டுறேன். இந்த ரோடு தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு போல. நேற்று 2:30 மணி, 3:30 மணிக்கு தான், 2:30 மணிக்கெல்லாம் வெளியே வச்சோம்னு நினைக்கிறேன். நைட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 250 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். நைட் டைம்ல ஆச்சு போயிட்டு வரும்போது 5 மணி. அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே வெயில் நேரம் வந்து சொல்லிட்டு அப்படியே 30 கிலோமீட்டர் மாஸ் பண்ணலாம். இதெல்லாம் அப்படியே நைட்டெல்லாம் ஓட்டி அப்படியே கம்பெனிக்கு போயாகும். ஏன்னா எல்லா வண்டியும் போயிட்டு நம்ம தான் லேட்டாக போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது, நம்ம பாடி கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வண்டியை பார்த்தா ஆகணும். வெயில் எப்படி அவ்வளோ வெயிலில் தொடர்ந்துலாம் ஓட்டக்கூடாது. சூரியன் வீட்டுக்கு போயிடுச்சு. இன்னும் எங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். டைம் 6 மணி ஆக போகுது. என்னதான் வண்டி இது பண்ணி வேலை பார்த்து வச்சிருந்தாலும் இந்த மைலேஜ் விஷயத்துல இன்னும் நம்மளுக்கு கை கொடுக்கல. ஏன்னா போன ரோடு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு தான் இருக்குது. 9 இன்ச்சு இருக்கும். அது முன்னாடி நம்ம மாறன் பார்த்தீங்களா, அப்போவே அதே 9 இன்ச்சு கணக்கு வச்சாலும் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. இப்போ நைலாண்டில் கொண்டு போய் விட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 ரூபா 30,000 40,000 கையில் இருந்தால் தான் நம்ம நைலாண்டு உள்ள போக முடியும். ஏன்னா உள்ளே போனோன்னா என்ன பிரச்சனை சொல்லுவாங்க, என்ன இதெல்லாம் தெரியாது. அவங்க மாட்டு சொல்லுவாங்க, என்ன இதை கட்டணும் அதை கட்டணும்னுவாங்க. அந்த நம்ம இதை பண்ணக்கூடாது வேணாண்ணா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. உள்ளே போனால் வெளியே பண்ணிட்டு வெளியே வர மாதிரி இருக்கணும். சரி என்ன பண்ணுறது, ஆனால் ஒரு சிங்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்ற வண்டிகள் இருக்கும். ஒரு 8,000 ரூபாய்க்கு, அதாவது 8,000 ரூபாய்க்கு வந்து 80 லிட்டர்லேருந்து 100 லிட்டர் வரைக்கும் வித்தியாசம் வந்து மற்ற வண்டிக்கு இருக்கும். கடைசியாக ஒரு வண்டி செக் பண்ணும்போது நான் 9 இன்ச்சு வச்சுருந்தேன், அந்த வண்டி 12 இன்ச்சு வச்சுருந்தது. அப்படி கணக்கு பண்ணால் கூட 3 இன்ச்சு வித்தியாசம். கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஹைதராபாத் போயிருக்குள்ள ஒரு வண்டிக்கு 3 இன்ச்சு வித்தியாசம்னா 60 லிட்ரு. அப்போ 60 லிட்டர் அந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 60 லிட்டர் நம்ம வண்டியில் ஷார்ட்டேஜ். ஒரு சிங்கிள் போகும்போதே 60 லிட்டர் கணக்காகிடுது. ரிட்டர்ன் வரும்போது 40லேருந்து 50 லிட்டர் கணக்கு வச்சாலும்
100 லிட்டர் கணக்காயிடுது. 100 லிட்டருக்கு மேலே தான் 10,000 ரூபா டீசல். இவங்களோட வசூல் வேட்டை மட்டும் ஓயாது போல. சரி போய் பார்ப்போம். ஐ கான்டாக்ட் வைக்காத. பிக்கப் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆச்சுன்னா அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஒரு எம்டி வண்டி போல வருது அப்படின்னு. அங்கேயே மதன்னு ஈத்துன்னு வந்தாலும் அப்படியே ஓரங்கட்டுன்றோம். ஒங்கோல் அவுட்ரு தாண்டேன். ஓட்டு இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ தூரம் இருக்கு. நல்லா ரோடு கார் ஒன்று வச்சுக்கிட்டு பாலத்துக்கு அந்தாண்டா அங்கே எங்கன்னு வந்து நின்றுக்கிறாங்கப்பா. ஆர்டிஓன்னு வண்டி பேரிகேட்ல எஸ்பெண்ட் போடுற இடத்துல ஆர்டிஓவான். அது பாட்டு ஆர்டிஓ காடி சைடு வந்துட்டேன். அம்மா அழகு வந்து காரை போட்டு வச்சு நின்றுக்கிட்டு ஆர்டிஓ எங்கன்னா ஒரு ஃப்ரீயா இருக்கிற இடமா அந்த மாதிரி வந்து நின்று கிடப்பான்னா பேரிகேடு எஸ்பெண்ட் போடுற இடத்துல வந்து நிப்பாட்டிக்கிறார். கரெக்டா வண்டி எங்க ஸ்லோவா போவோமோ அந்த இடத்துல வந்து நின்றுக்கிறது. இது வரைக்கும் நானும் இத்தனை வருஷமா வந்து போறேன். அந்த இடத்துல ஆர்டிஓ நின்று பார்த்ததே கிடையாது. ஆர்டிஓ இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் வரும் பெரியகுள்ளா டோல்கேட்டு. அந்த டோல்கேட்ல ஒருத்தர் நிற்பாங்க. ஆந்திரால 2 பார்டரை தூக்கி போட்டு எல்லா இடத்துலயும் ஆர்டிஓன்னு காரை வச்சுட்டு நின்றுக்கிறாங்க. இங்க ஆளுங்க இருக்கணுமே. இருக்கிறாங்க வண்டியை ஓரம் கட்ட சொல்றாங்க பாருங்க. கண்டெய்னரும் தான் நிக்குது. இவ்வளவு நாள் நிப்பாட்ட வரல அப்படின்னா அவங்க நிப்பாட்டுறீங்க. நைட்ல லைட் அடிக்கிற மாதிரி அடிக்கிறானு. போயிடுச்சு. எத்தனை இடத்துல நிக்கிறாங்க. அங்க வந்து வந்தா ஒங்கோல் டோல்கேட்டு, அப்புறம் இடையில எங்க ஒருத்தவங்க, இப்போ அது வந்து டோல்கேட்டு இங்க மட்டும் இப்போ 300 ரூபாய். ஒங்கோல் டோல்கேட்ல நிப்பாட்டிருந்தா அது ஒரு 300, இடையில நிப்பாட்டிருந்தா அது ஒரு 300. 900 ரூபாய்க்கு இவங்க வழி ரோட்ல ஃபுல்லா வந்து வண்டி நிப்பாட்டிக்கிட்டு வசூல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு வண்டிக்கு 300-200 அப்படின்னு. நான் சொல்றது ஆனா ஒரு 2-3 சிங்கிளா பாத்தீங்கன்னா இந்த டோல்கேட்ல இருந்தாங்க. வண்டி நிப்பாட்ட சொல்ல இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க போல. முன்னாடி ஒரு கண்டெய்னர் இருந்து அதை கொடுத்துட்டு தான் போச்சு. நானும் இப்போ கொடுத்துட்டு தான் போறேன். இது வரைக்கும் ஆந்திரால தமிழ்நாட்டுல காசு கொடுத்துட்டு வந்தோம். இப்போ தெலுங்கானால காசு கொடுக்க போறோம். போறேன் ஓரம் கட்டுறேன். உள்ள என் லைட் அடிக்குது. இதுக்கெல்லாம் ஆளு ஒரு 5-6 பேர் எக்ஸ்ட்ரா. என்ன டெய்லி சம்பளத்துக்குன்னு கூப்பிட்டு வந்துருவாங்களா இல்ல இவங்களாம் கவர்மெண்ட் ஆளா இருக்க வாய்ப்பு இல்லை. லைட் அடிக்கிறவங்களாம் அதனால அப்படியே லேபர் மாரி கூப்பிட்டு வந்துருவாங்க போல. இந்த ஒரு நாளைக்கு இவ்வளோ தரேன், இந்த கையில் டார்ச் லைட்டு, ஒரு வண்டியும் ஓடாத, எல்லா வண்டி வர டிரைவர் கண்ணுலே அடி, அப்படின்னா தான் ஓரம் கட்டுவான். டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆகுது. இன்னும் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வரும். இன்னும் 2 மணி நேரம் மேலே ஆகும். எப்படியும் கம்பெனி போய் ரீச் பண்ணதுக்கு 4-4:30-5 மணி கூட ஆயிடலாம். மேலே மேடுன்னு வந்துட்டாலே மெதுவாக ஏறிட்டு கிடக்குது ரொம்ப நேரத்துக்கு.
மற்ற வண்டிகளாம் நம்மளே சைடு போட்டு போகுது மேட்டுலயே. கம்பெனிக்கு போனாதான் தெரியும் இந்த இடம் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அங்கே போய் தான். போய் தான் கேட்டு பார்க்கணும் நான் சொல்கிறாங்கன்னு. குளிருது மக்களே, குளிர் டைம் ஆரம்பிச்சிச்சு போல். ஆமாம், ரைட்டு. கேட்டில் கேட்டதுக்கு உள்ளே போ, ஸ்டோருக்கு போ, பில்லு மாற்றி தருவாங்க, வேறு இடத்துல போய் இறக்கணும் அப்படின்றாங்கப்பா. எங்கே ஆலையோட போகிறாங்களோ தெரியல. இந்த பில்லை கொடுத்துட்டு வேறு பில்லை கொடுத்துட்டான் மக்களே. ரெடியாக தான் வச்சுருக்கானு போல், வண்டி வந்தால் கொடுத்து விடணுன்னு. ஐயோ, இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரான். வீணாக போனவனும் அங்கே ஏதோ ஒரு கூடன்னு வச்சுக்கிறானு போல இருக்குது. லொக்கேஷன் அனுப்பிச்சிக்கிறானுவ. இப்போ பார்த்தோன்னா மறுபடியும் நம்ம மெயின் ரோடு போனோம். அதாவது ரிங் ரோட்லேருந்து இறங்கி வந்துருப்போம் அந்த ரோடு. அந்த மெயின் ரோடு போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட்டில் திரும்புதா. ஆமாம், ஒரு 1.5-2 கிலோமீட்டர் போயிட்டு ரைட்டில் திரும்புது. ரைட்டில் திரும்பி நேராக போகுது, ஒரு ஊருக்கு போய் முட்டுது. அந்த ஊருக்குள்ளே தான் கொஞ்சம் பார்த்து போகணும் பொழுது. 17 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. என்ன சொல்கிறது, ஒரு இடமா கொடுத்தா பரவாயில்ல, இங்கே வந்த உடனே மாற்றி மாற்றி ஓடணும்ல உட்காந்துன்னு. ரேட்டு வாங்க போய் பார்க்கலாம். சரி, இங்கே ஒரு 3 வண்டியோ 4 வண்டியோ இருக்குது. சரி பரவாயில்ல, நம்மளுக்கும் இங்கே இறக்குறேன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். கடைசியில் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கான் பால். எம்டி வண்டி ஏறும்போதே மெதுவாக தான் ஏறிட்டு இருந்தது. லோடு வண்டியை ஏற்றுறோம். இதில் வந்து போகிறதுக்கு நேரம் அதுக்கு அந்த இடமே கொடுத்துருக்கலாமே. உள்ள வந்து திருப்பிக்கிட்டு பில்லு மாற்றிக்கிட்டு மறுபடியும் அந்த குடோனோ இல்லை கம்பெனியான்னு தெரியல, அதுக்கு போய் வந்து போகிற டீசல் நம்மளுக்கு ஏற்கனவே டீசலில் தான் அடி வாங்குது. இதில் இதுவும் வேற எக்ஸ்ட்ரா. சரி ஏறு, திரும்ப எவனோ வேற இதுல வாய்க்கா வெட்டி வச்சுக்கிற மாதிரி பள்ளம் கிடக்குது. இவ்வளவுதான், இந்த மெயின் ரோடு வந்துட்டேன். இங்க இருந்து இப்ப லெஃப்ட்ல போனோம். ஐ, டீ கடை திறந்துருக்கு. ஓ, டீ குடிச்சு போலாம். உள்ளார போகும்போது கடை திறக்கல, இப்போதான் திறந்து எல்லாம் எடுத்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டைம் இப்போ தான் 5 மணி ஆகுது. டீ போட்டாங்களா இல்லை இனிமே தான் போடுவாங்களான்னு தெரியல. போட்டுதான் இருக்கு. குளிர் டைம், நல்லா குளிர், சில்லுன்னு காத்தடிக்குது. ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம். இந்த கட்டிங்ல தான் திரும்ப சொல்லுது உள்ளார. ஆர்ச்சி சொன்னாங்க. ஆர்ச்சி உள்ள இருக்கு. இதுலயே நேரா ஒரு 8.5 கிலோமீட்டர் போன மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளார போயிட்டு தான் மாறி போகணும். வந்துட்டேன் ஊரு பக்கமா. ரோடே சின்னதாகி போச்சு. மேப்பு கரெக்டா கூட்டு போ.
ப்ரீமியர் எனர்ஜி போர்டு வச்சிருக்காப்பா இந்த பக்கம். ஊரே மேட்டு மேலதான் இருக்குது, மேடு பள்ளமா தான். மேப்பு கிட்ட வந்து நிப்பாட்டும் போதோ இல்லை ஸ்லோ பண்ணும் போது தான் டக்கு டக்குன்னு நிறைய இடத்த வேற வேற இடம் காமிச்சு விடுது வழியை. ஒரு இடம் செட்டிங் போட்டு வச்சா அதே இடத்துல இருக்கணும். ஒரு 2 செகண்ட் ஒரு 5 செகண்ட் ஒரே இடத்துல நின்று வச்சுக்கலாம், அப்படியே மாற்றி விட்ரும். அதான் பார்த்து போகணுன்றது. ஹைவேனா பிரச்சனை இல்லை, எங்கன்னா போய் யூட்டர்ன் போட்டு வந்துக்கலான்னு கூட வச்சிங்களா. இந்த மாரி ஊருக்குள்ளே போகிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இதை பற்றிலாம் லெஃப்டில் ஒரு மண்பாதை போகுதுல்ல, இந்த மண்பாதையை காட்டுது. அங்கே போகலான்னு நான் 2 வீலராக வச்சுக்கிறேன். இதுவும் இல்லை, இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணோம். இதுக்குள்ளார வந்தால் இதுவும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் போல. இது உள்ள நிறைய கம்பெனிங்க இருக்குது. இந்த இடம் தான் லெஃப்ட் திரும்பணும்னு காட்டுது. ரைட் இதே தான். இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா உள்ள போகிறது தான். அது இருக்கு, ப்ரீமியர் எனர்ஜி குளோபல். பரவாயில்ல, இங்கேயாவது போர்டு வச்சிருக்கிறாங்களா அங்க. இஎம்சி மகேஸ்வரமா இதுன்னா கம்பெனியா இல்லைன்னா தெரியல, ஏதோ ஒன்று. வண்டி போகுது. இதெல்லாம் எப்போ போன வண்டி இறக்கிட்டு போகுது? அப்போ கரெக்டாக தான் போகிறோம். அடங்கிருது ஏறுவனான்னு பாருங்க. மேடு தான் இது ஃபுல்லாகவே. இது எல்லாம் மேடு ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது. இருக்குது இந்த ப்ளூ ஷர்ட்டு தான். இதுதான் காட்டுது, ஆனால் கேட்டு எங்கே இருக்குன்னு தெரியல. இதுதான் என்ட்ரன்ஸா? இதுதான் கரெக்டாக வந்துட்டோம். உள்ளார வந்துட்டேன். நேராக போய் ரைட்டு திரும்புன்றாங்க. அன்லோடிங் பாயிண்ட் அங்கே தான் இருக்கான். நல்லா குளிர்து மக்களே. குளிர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வெளில காற்றடிக்குது. இதுதான் பாயிண்டா? உள்ள இருந்து வெளியே வர எக்ஸாஸ்டோட ஓஸ் எல்லாம் மேலே இருக்குது போல. எவ்வளோ சவுண்டு போடுது. பாயிண்ட்ல விட சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ல விடணுமா? பரவாயில்ல, இவ்வளோ தூரம் உள்ள பூந்து வந்தாலும் உடனே இறக்கி விட்டான்பா. விடிஞ்சிருச்சு. வானம் புழு கலரியில் மாறுகிறது. எவ்வளோ சத்தம்ன்றீங்க, காதே அடைச்சிக்கும் பொழுது. அம்மா சவுண்டு போடுது. அவ்வளோதான், வெளியே வந்தாச்சு. ரைட் மக்களே, லோடு இறக்கிட்டு அப்படியே கேட்டுக்கு வெளியே வந்து ரோட்லேயே நிப்பாட்டிருக்கேன். இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாலங்க ஒன்றும் வண்டி வராது, அவ்வளோ வராது. என்ன சொல்கிறாங்கன்னா எதுவும் தெரியல. ரிட்டர்ன் வந்து எம்டி வர சொல்கிறாங்களா என்ன எதுவும் தெரியல. பாண்டு வந்து மீதி 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே லோடு ஏற்றிக்கிட்டு போய் இறக்கணுன்றது வந்து கொஞ்சம் ஆகாத விஷயன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இந்துஸ்தான் லோடு மாதிரி எங்கன்னா போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கலேன், அதுக்கெல்லாம் வந்து தொல்லையாடும். அதனால் வந்து பேச சொல்லியிருக்கேன். பேசிட்டு எம்டி வர சொல்கிறாங்களா இல்லை
இல்லை பாண்டு எதனா எக்ஸ்ட்ரா நான் வாங்கி தரேன், நீ பார்த்து எதனா லோடி ஏற்றிட்டு வான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ரைட், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அது என்ன நடக்குது சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.